இரட்டை இலை வழக்கிலே குற்றப்பத்திரிகையை தற்போது டெல்லி போலீஸ் இறுதி செய்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையிலே டிடிவி தினகரன் பெயரே இடம்பெறவில்லை என டெல்லி போலீஸ் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் இந்த வழக்கிலிருந்து டிடிவி தினகரனுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் விடுபட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். குற்றப்பத்திரிகையிலே முக்கிய குற்றவாளியாக சுகேஷ் சந்திரசேகரையும் மற்றும் அவருடன் சக குற்றவாளிகளாக ஹவாலா தொழில் செய்து வருபவர்களின் பெயர்கள் மட்டும் இடம்பெறும் என சொல்கிறார்கள். இந்த வழக்கிலே இது மிகப்பெரிய திருப்பமாக இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டது. அந்த லஞ்சம் சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது டிடிவி தினகரன் என்றுதான். டிடிவி தினகரன் டெல்லியில வைத்து விசாரிக்கப்பட்டார், பின்னர் கைது செய்யப்பட்டார். ஆனால் தற்போது போதுமான ஆதாரங்கள் இல்லை என்கிற காரணத்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அவர் பெயரே அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெறாது என்கிற நிலை உருவாகிவிட்டது. ஏனென்றால் ஆரம்பம் முதலே ஆதாரங்களை தேடி வந்த போலீசார் வாட்ஸ்அப் தொலைபேசி கால் மூலமாக பேசியிருந்ததாகவும் அதற்கான ஆதாரங்களை தேடி வருவதாகவும் ஒரு கைபேசியே அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அதனால்தான் ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை என்றும் சொல்லி வந்தார்கள். இதைத் தொடர்ந்து பணம் யார் மூலமாக எல்லாம் கொடுக்கப்பட்டது அதை வைத்து நிரூபிக்கலாம் என்று முயற்சிகள் நடந்தன. ஆனால் வழக்கு விசாரணை என்று வரும்போது குற்றச்சாட்டுகள் என்று எடுத்து அதற்கேற்றாற்போல் விசாரணையை நடத்துகிறார்கள். ஆனால் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது போதுமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் குற்றத்தை பதிவு செய்யும், பின்னர் வழக்கின் விசாரணை நடக்கும். அது போன்ற சூழ்நிலையிலே போதுமான ஆதாரங்கள் இல்லாத விவகாரங்கள் குற்றப்பத்திரிகையிலிருந்து விடுபட்டுவிடும். அந்த நிலைதான் தற்போது இந்த வழக்கிலும் ஏற்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் பெயரே இந்த குற்றப்பத்திரிகையிலே இடம்பெறாது என டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். கணபதி, லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்குல குற்றப்பத்திரிகையில தினகரனுடைய பெயர் இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில அவருக்கு பதிலாக முக்கிய குற்றவாளியாக வேறு யாருடைய பெயரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்த வழக்கிலே ஆரம்பத்திலே முதலாக கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் தான் இந்த வழக்கிலே முக்கிய குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்படும் என டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் சுகேஷ் சந்திரசேகர் தான் டெல்லியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இருந்து கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பணமும் கைப்பற்றப்பட்டது, அவரிடமிருந்து வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன. தன்னைத்தானே நீதிபதி என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் பல வகைகளிலே மோசடியாக அவர் தெரிவித்துக் கொண்டிருந்தார் என்று டெல்லி போலீசார் குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆகவே சுகேஷ் சந்திரசேகரே இந்த வழக்கிலே முக்கிய குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்படுவார் என்பது தற்போது டெல்லி போலீஸ் அதிகாரிகளின் தகவலாக இருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை இந்த மாத இறுதிக்குள் டெல்லியில் உள்ள தீஸ் ஹசாரி நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும். அப்போது அந்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே டிடிவி தினகரன் மீது போதுமான ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தால் அவருடைய பெயரை இந்த குற்றப்பத்திரிகையில் விட்டுவிடலாம், அவர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்க வேண்டாம் என டெல்லி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். கணபதி, தற்போது டெல்லி போலீஸ் தகவல் கொடுத்திருப்பதன் மூலம் தினகரனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது அதன் பிடிகள் எல்லாம் விலகுகின்றன என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த வழக்கிலே பிணையில் வெளிவந்திருக்கிறார். பிணையில் வெளிவந்து அவர் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விசாரணையை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கிறார். டெல்லி போலீசார் அவரை டெல்லியில் வைத்து விசாரணை நடத்தியது மட்டுமல்லாமல் சென்னைக்கும் அழைத்து வந்து அங்கும் விசாரணையை நடத்தியிருந்தார்கள். அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு அவர் திஹார் சிறையிலிருந்து பிணை பெற்று விடுதலை பெற்று வந்திருக்கிறார். ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே பிணையிலே வெளிவந்திருக்கும் அவர் குற்றப்பத்திரிகையிலே அவருடைய பெயரை விடுபடவில்லை என்றால் இந்த வழக்கிலே டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள், இந்த வழக்கிலிருந்தே அவர் விடுவிக்கப்படுவார். அத்தகைய சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. ஏனென்றால் போதிய ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே குற்றப்பத்திரிகையில் ஒருவர் பெயரை இடம்பெற செய்ய முடியும். அப்படி இடம்பெற்றாலும் அந்த ஆதாரங்கள் அடிப்படையிலே, சாட்சியங்களின் அடிப்படையிலே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தண்டனை கிடைக்கும். ஆகவே தற்போது குற்றப்பத்திரிகையிலே அவருடைய பெயரை இடம்பெறவில்லை என்றால் பின்னர் நீதிமன்ற விசாரணையிலே அவருடைய பெயர் இருக்கவே இருக்காது. இந்த வழக்கிலே விசாரிக்கப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக அவர் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த வழக்கிலிருந்து இந்த கட்டத்திலேயே விடுதலை பெறலாம் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, போதிய ஆதாரம் இல்லை என்று காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா தினகரன் கைது செய்யப்படும் போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார்? அந்த ஆதாரம் தற்போது என்னவானது? நிச்சயமாக அந்த சமயத்திலே டெல்லி போலீஸ் சொல்லியிருந்தது என்னவென்றால்,
டிடிவி தினகரன் சுகேஷ் சந்திரசேகருடன் தொடர்பில் இருந்தார். சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்தவர்களுக்கு லஞ்சம் அளித்து இரட்டை இலை சின்னத்தை சசிகலா அணிக்கு பெற்றுத் தருவதற்கான சதி நடந்திருக்கிறது. அந்த சதியின் அடிப்படையிலே ஹவாலா பேர்வழிகள் மூலமாக பணம் கைமாறி இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார்கள். சுகேஷ் சந்திரசேகர் டிடிவி தினகரனை சந்தித்ததற்கு ஆதாரம் இருக்கிறது, 2 பேரும் தொலைபேசியில் பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் பின்னர் விசாரணைகளும் நடைபெற்றன. தற்போது அதற்கான போதிய ஆதாரங்கள் டெல்லி போலீஸ் கையில் சிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆகவேதான் டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் குற்றப்பத்திரிகையிலே டிடிவி தினகரன் பெயரை சேர்ப்பதிலே தயக்கம் காட்டுகிறார்கள். கணபதி, ஏதாவது ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்று டெல்லி போலீஸ் முறையிட்டு இருக்கிறதா? அப்படி அழிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டால் அதை நீதிமன்றம் எவ்வாறு அணுகும்? விசாரணை சமயத்திலே டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், கைபேசியிலே வாட்ஸ்அப் கால் மூலமாக 2 பேரும் தொடர்பிலே இருந்தார்கள். ஆனால் எந்த கைபேசி அதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அந்த கைபேசிகளில் ஒன்று அழிக்கப்பட்டு விட்டது, அதை மீட்கும் முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். பின்னர் அப்படி அந்த கைபேசி கிடைக்கவில்லை என்றும் சுகேஷ் சந்திரசேகரிடமிருந்து மட்டுமே கைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இது போன்ற பல்வேறு தகவல்கள் இருந்தன. இதை தவிர மிகவும் முக்கியமாக தேர்தல் ஆணையத்திலே லஞ்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று எந்த தகவலுமே டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கவில்லை. ஒரு வழக்கிலே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கொடுக்கப்பட்டவர் இருந்தால் அதே சமயத்திலே லஞ்சம் வாங்கியவரும் இருப்பார் அல்லவா? ஆனால் இந்த வழக்கிலே தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த யார் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்று எந்த விதமான பெயரையும் டெல்லி போலீசார் குறிப்பிடப்படவில்லை. வழக்கிலே எஃப்ஐஆரிலும் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த யாருடைய பெயரும் சேர்க்கப்படவில்லை. ஆகவே முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு தகவல்கள் இருந்த இந்த சூழ்நிலையிலேதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான கெடு தற்போது நெருங்கிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குற்றப்பத்திரிகையிலே டிடிவி தினகரனின் பெயர் இல்லாமலே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன.